வணக்கம் குட்டி பசங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு கதைய பார்க்க போறோம். கதைன்னா சும்மா கதை இல்ல. பேய் கதை. ஆமா பசங்களா, நம்ம பேய் கதைய பத்தி பார்க்க போறோம். இது இப்ப வந்த சினிமா கதை மாரிலாம் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதுமை பித்தன் அப்படின்ற ஒரு பிரபல எழுத்தாளர் எழுதிய கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை பெயர் காஞ்சனை. எழுத்தாளர் தன்னுடைய வீட்டுல தன் படுக்கை அறையில தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தாராம். சரின்னு எட்டி விளக்க போட்டாராம். விளக்க போட்ட உடனே அவர் பக்கத்துல படுத்துட்டு இருந்த அவருடைய மனைவி சற்று நெளிஞ்சாங்களாம். ஐயோ, இவங்க தூக்கம் கெட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்க அணைச்சிட்டாராம். அணைச்சிட்டு இருட்டோட இருட்டா ஒன்னா கலந்து உட்காந்துட்டு இருந்தாராம். அவருடைய எண்ணங்கள், மன ஓட்டங்கள் பலவாறு போச்சாம். அப்ப அவரு வெத்தலை எடுத்து வாயில போட்டுக்கிட்டாராம். மணி சரியா 12 தொட்டுச்சான். அப்ப அவர் வீட்டுல இருந்த ஜன்னல்லாம் படபட படபட படபடன்னு அடிச்சுக்கிச்சான். அப்ப அவருக்கு ஒரு கெட்ட வாடை வந்துச்சான். பிணத்தினுடைய நாத்தமா, அழுகின பிணத்தினுடைய வாடை, துர்நாற்றம் அந்த அறை முழுவதும் பரவச்சான். அந்த எழுத்தாளருக்கும் குடலை புரட்டிக்கிட்டு வந்துச்சான். எங்கிருந்து இந்த நாத்தம் வருதுன்னு பார்க்கலான்னு அவரு ஜன்னல் பக்கம் போனாராம். என்ன ஒரு அதிசயம், ஜன்னல் கிட்ட அந்த வாடை இல்லையாம். திருப்பி கட்டில் கிட்ட வந்தாராம். கட்டில் கிட்டதான் அந்த வாடை அதிகமா வந்துச்சான். இவருக்கு அதுக்கு மேல தாங்க முடியலையாம். போய் வெத்தலைய ஜன்னல் வழியா துப்பிட்டு வாய கழுவிட்டு திருப்பியும் கட்டில் கிட்ட வந்தாராம். அப்படி அவர் வாய் கழுவும் போது ஒரு விஷயத்த கவனிச்சாராம். தான் வீட்டுல இருந்து ஒரு வௌவால் மட்டும் எதிர் திசையில பறந்து போறது. மீண்டும் கட்டில் கிட்ட வந்தாராம். வந்து பார்த்தா அந்த நாத்தம் இல்லாம ஊதுபத்தி வாசனை வந்துச்சான். அதுவும் ஒரு மட்டமான ஊதுபத்தி, பிணங்களுக்கு பக்கத்துல ஏத்தி வைக்கிற ஊதுபத்தியுடைய நாத்தமா. சரி, எங்க இருந்தா அந்த வாடை வருதுன்னு பாக்கலான்னு விளக்க போட்டு கட்டில்கள்ல குமிஞ்சாராம். குமிஞ்சு பார்த்தப்ப அங்க இருந்து தூசியெல்லாம் அவர் மூக்குல ஏறி அச் அப்படின்னு தும்பினாராம். அந்த சத்தம் கேட்டு அவர் மனைவி முழிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு இதே வேலையா போச்சு, வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி படுத்துக்கிட்டாங்களாம். இவரும் எதுவும் யோசிக்காம படுத்துக்கிட்டாராம். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அவரு அந்த வீட்டு வாசல்ல வந்து உக்காந்தாராம். அவங்க மனைவி அப்ப காப்பி கலந்துகிட்டு வந்து தந்தாங்களாம். வர வர நீங்க ராத்திரியெல்லாம் ஒழுங்கா தூங்குறதே இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமா ஆமா, என்ன பண்றது, எல்லாம் உன் சமையல் தான் அப்படின்னு அவங்க மனைவிய இவரு கிண்டல் அடிச்சாராம். அம்மா, தானம் தர்மம் இருந்தா கொடுங்கம்மா, கும்மி கொதிக்குது, பசி தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். இதை பார்த்த எழுத்தாளர் மனைவியோ, உனக்கு தானம் என்ன, 3 வேளை சாப்பாடு, போட்டுக்க துணி தரேன், எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்துக்கிறியா அப்படின்னு திடீர்னு கேட்டாங்களாம். எழுத்தாளருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சா. என்னது இது, முன்ன பின்ன தெரியாத எவரோ ஒருத்தரை இப்படி கேக்குறாரே அப்படின்னு. இருந்தும் அவர் எதுவும் பேசலையா. அவர் தன் மனைவிய பார்த்து என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாரா. முன்ன பின்ன தெரியாத ஆளை எப்படி வீட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அவங்க மனைவி, நானே இழப்பா இருக்கேன், எனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த பிச்சைக்கார பெண் அப்படின்னு சிரிச்சாங்களாம். அதை பார்த்த போது எழுத்தாளருக்கு ஒரு மாதிரி அமானுஷ்யமா தெரிஞ்சிச்சான். அவங்க மனைவியோ அந்த பிச்சைக்கார பெண்ணுகிட்ட மயங்கின மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். உனக்கு 3 வேளை சோறு, மானத்தை மறைக்க துணி தரேன், எங்க வீட்லயே வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஐயோ அம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கார பெண்ணும் சொன்னாங்களாம். சரிவா உள்ள போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்களாம். அந்த பெண் அப்ப உள்ள போகும்போது எழுத்தாளர் எதர்ச்சியா அந்த பெண்ணுடைய காலை பார்த்தாராம். அந்த கால் தரையிலிருந்து ஒரு குன்றின் மணி அளவுக்கு நடனமாடின மாதிரி மேல இருந்துச்சான். அப்படியே அவருக்கு எலும்பின் செங்குருத்துக்கள் ஐஸ் கட்டி சொருகியது போல இருந்துச்சான்.
அவர் பதட்டமாயிட்டாராம். அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுடைய பாதத்தை பார்த்தாராம். அவங்க பாதம் இப்ப எப்பயும் போல தர மேல இருந்துச்சாம். ஐயோ, இப்படி தன் மனைவிக்கு ஆபத்து வந்துச்சே அப்படின்னு அவர் பயந்து போயிட்டாராம். அந்த பிச்சைக்கார பெண்ணும் வீட்டுக்குள்ள போய் துணியெல்லாம் மாத்திக்கிட்டு வந்து சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு முடிச்சோன்ன இரவு சமையலுக்கு அவங்களும் அவருடைய மனைவியும் உட்காந்து காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க இருந்த அறைக்கு முன்னாடி ஒரு அறை இருந்துச்சா. அந்த அறைக்கு வெளியில தான் எழுத்தாளர் உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அவருக்கு பின்னாடி ஒரு நிலை கண்ணாடியும் இருந்துச்சா. அப்ப அவருடைய மனைவி கேட்டாங்களாம், நீதான் ஊர் ஊரா சுத்திருக்கியே, எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு. ஆமா ஆமா, நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன், காசி ஹரித்வார்லாம் போயிருக்கேன், வேணா ஒரு கதை சொல்றேன் கேக்குறீங்களா அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க. அவர் மனைவியும் சரி சொல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். பிச்சைக்கார பெண் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். காசியில வாரணாசியில ஒரு மகாராஜா இருந்தாராம். அவருக்கு ஒன்னே ஒண்ணுன்னு ஒத்த பொண்ணா. அந்த பொண்ணுக்கு எல்லா கலையும் கத்தித்தர ஒரு குருவை ராஜா வச்சாங்களாம். அந்த குருவோ பெரிய மந்திரம் தந்திரம்லாம் செய்யற மாயக்கார மந்திரவாதியாம். அந்த மந்திரவாதிக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருந்துச்சான். ஆனா இந்த பொண்ணுக்கோ மந்திரி மவனை கட்டிக்கணும்னு ஆசை இருந்துச்சான். இத தெரிஞ்சுக்கிட்ட குரு கோவப்பட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். எழுத்தாளருக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியலையாம். அப்படியே பதட்டமாயிட்டாராம். ஏன்னா அவர் காண்றது கனவா இல்ல நினைவானே தெரியலையாம். அவர் படிச்சுட்டு இருந்த புத்தகம், அதுல இருந்த கதைய அவர் எது வரைக்கும் படிச்சிருக்காரோ அது அப்படியே அந்த பெண் சொன்னாங்களாம். அதுவும் இல்லாம அவர் படிச்சுட்டு இருந்த புத்தகம் ஆங்கிலத்துல இருந்துச்சாம். அந்த பெண் அதை எப்படி மொழிபெயர்த்து அப்படியே தமிழ்ல தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு நினைச்சு அவருடைய உடம்பெல்லாம் விடவெடுத்துச்சான். ஒரு நிமிஷம் அப்படியே அவர் கண்ணு அந்த நிலை கண்ணாடிக்கு போச்சான். அந்த நிலை கண்ணாடியில ஒரு கோரமான உருவம், கண்ணுல அப்படியே ரத்த பசியோட சதைய பிச்சு திங்குறவும் அப்படியே முகத்தோட கொடூரமா அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட பின்னால அடுப்பு நெருப்பு எரிய எரிய அப்படியே நாக்குல தீயோட அப்படியே அவரை பார்த்துச்சான். இத பார்த்த எழுத்தாளர் ஒரு நிமிஷம் பதப்படுத்திட்டு போயிட்டாராம். என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா. அப்புறம் அவரு தன்னை ஒருவாறு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தன் நிலைக்கு வந்தாராம். அப்ப அவரு மீண்டும் அந்த பிச்சைக்கார பெண்ணை பார்த்தாங்களாம். அவங்க தன் மனைவியோட சகஜமா பேசிட்டு இருந்ததை பார்த்து ஓரளவுக்கு ஆறுதல் அடைஞ்சாராம். இருந்தாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள பயமாவே இருந்துச்சாம். ஆமா, உன் பேர் என்ன அப்படின்னு அந்த மனைவி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பிச்சைக்கார பெண்மணியும், ஏதோ ஒரு பேரை கூப்பிட்டுக்குங்க, ஏன் அந்த கதையில வர மாதிரி காஞ்சனைன்னு கூட கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருவாறு அந்த தினம் கழிந்துதான் இரவு வேலையும் வந்துச்சான். காஞ்சனைய அவங்க கீழே படுக்க சொல்லிட்டு இவங்க எப்பயும் போல தான் முதல் மாடியில போய் படுத்துக்கிட்டாங்களாம். படுத்த எழுத்தாளருக்கு தூக்கமே வரலையாம். மணி 11 நெருங்கிட்டு இருந்துச்சான். அப்ப அவர் கை மேல ஏதோ கூரிய நெகங்களை கொண்ட கை விழுந்து நழுவுன மாதிரி இருந்துச்சான். அவருக்கு அவ்வளவுதான், திடுக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டாராம். கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சான். இருந்தாலும் பயமா இருந்துச்சான். நல்ல வேலை அவர் எதையும் உளறி வைக்கல. உளறி இருந்தாருன்னா அவங்க மனைவி எந்திரிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு வார தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த படியில இறங்கி போனாராம். ஒவ்வொரு படியை கடக்கும் போதும் ஒவ்வொரு வருடத்தை கடக்கிற மாதிரி இருந்துச்சான். போய் பார்த்தா அவர் எதிர்பார்த்ததுதான், காஞ்சனை அங்க இல்ல. நிலா ஒளி ஜன்னல் வழியா அறை முழுவதும் பரவி இருந்துச்சான். அப்ப பார்த்து ஜன்னல்லாம் கிடுகிடுன்னு அடிச்சுச்சான். அவர் திருப்பி மேல போய் பார்த்தாரு. தூரத்துல ஒரு ஒவ்வாலு அவங்க வீட்டுல இருந்து எதிர்கோணத்துல பறந்து போச்சான். சரி, திருப்பியும் கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சான். கீழே வந்தா
காஞ்சனை இல்லையாம். அப்புறம் கொஞ்சம் நிதானிச்சு நல்லா பார்த்தாரா, அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, என்ன இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்டுட்டு மீண்டும் படுக்கறைக்கு போயிட்டாராம். அன்னைக்கும் அவரு ராத்திரி லேட்டா தான் படுத்தாராம். அதனால காலையில எந்திரிக்கிறதுக்கும் தாமதமாச்சான். அன்னைக்கு இரவு அவங்க மனைவி காஞ்சனை நம்ம பக்கத்து அறையிலேயே படுத்துக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டாங்களாம். அவருக்கு எப்படி தூக்கம் வரும்? பயத்துல தூக்கமே வரலையாம். தூங்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணியிருந்தாராம். அன்னைக்கு மணி ஒரு 12 இருக்குமா. அப்ப அவங்க மனைவி, ஐயோ அம்மா, காஞ்சனை காஞ்சனை அப்படின்னு கத்துனாங்களாம். இவர் எந்திரிச்சு பதறி அடிச்சு விளக்கு போட்டுட்டு பார்த்தா அவங்க மனைவி முழிச்சுக்கிட்டாங்களாம். ஐயோ, என்னை யாரோ பெரிய பெரிய பல்ல வச்சு என் ரத்தத்தை குடிச்சு உறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஐயோ அம்மா, வலிக்குது, இதா இங்கதான் அப்படின்னு அவங்க கழுத்தை காட்டினாங்களாம். அவங்க கழுத்துல ஒரு ஊசி குத்துற அளவுக்கு ஓட்டை இருந்து அதுல ரத்த துளியும் இருந்துச்சாம். இத சொன்னா மனைவி பயந்துக்குவாங்க, அதுவும் 3 மாசம் கர்ப்பிணியாச்சே அப்படின்னு எழுத்தாளர் எதுவுமே சொல்லியா. ஒண்ணும் இல்ல, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப, படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னாராம். அவங்க மனைவியும் அப்படியே அந்த மயக்கத்துல மயங்கி படுத்துக்கிட்டாங்களாம். அவருக்கா இருப்பு இல்லையாம். அப்ப தூரத்துல ஒரு குடுகுடுப்ப சத்தம் கேட்டுச்சான். குடுகுடுப்ப சத்தமா அது வேகமா கேட்டுச்சான். அப்ப அவரு எட்டி பார்த்தாராம். அந்த குடுகுடுப்பக்காரரும் அதிகார தோணையில காஞ்சனை காஞ்சனை அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாராம். இவரை பார்த்ததுமே இங்க வா அப்படின்னு அதிகாரம் பண்ணி இவர் கூப்பிட்டார். இது வரைக்கும் அவரை யாருமே அந்த அளவுக்கு அதிகாரம் பண்ணதில்லையா. இருந்தாலும் அவர் தன்னை மறந்து கீழே இறங்கி அவரை நோக்கி போனாராம். போனப்ப அவர் கையில ஒரு சாம்பலை கொடுத்தாராம். அந்த விபூதி ரொம்ப சூடா இருந்துச்சாம். இதை கொண்டு போய் அம்மா நெத்தியில பூசு, காஞ்சனை இனிமே வரவே மாட்டா அப்படின்னு அதிகாரமா நல்ல உரத்த குரல்ல சொன்னாராம். அந்த எழுத்தாளர் அதை வாங்கிட்டு வந்து தான் மனைவி நெத்தியில பூசினாராம். அது விபூதி தானா அப்படின்னு அவருக்கு சந்தேகமா இருந்துச்சான். இருந்தாலும் அவர் அதை பூசி விட்டாராம். அப்பதான் அவருக்கு ஒண்ணு தோணுச்சான், அவர் கையில குடுகுடுப்பே இல்லையே, அப்புறம் எப்படி அவர் நம்மளை கூப்பிட்டுருப்பாரு, அவருதானா அது அப்படின்னு அவருக்கு தோணுச்சான். அப்புறம் அன்னைக்கு படுத்து தூங்கிட்டாராம். அன்னையில இருந்து 3 நாள் ஆச்சான். காஞ்சனை வரலையாம். ஆனா அவர் மனைவி மட்டும் இவரை பார்த்து, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த எழுத்தாளருக்கு ஒன்னும் புரியலையா. இதோட கதை முடிஞ்சிருச்சு குட்டீஸ். ஆனா இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இந்த அமானுஷம், பேய், பிசாசு இது எல்லாமே உண்மையா பொய்யான்ற தீர்மானத்தை நான் வரல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உணர்வு. அதான் எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. அது அவருக்கு உண்மையா நடந்துச்சா இல்ல கனவுல வந்துச்சா அப்படின்ற ஒரு தெளிவு கூட அவருக்கு இல்லை. அதனால இந்த பேய், பிசாசு இதெல்லாமே ஒரு உணர்வு தான், அதை நாமளா நினைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சு வைக்கிறேன். இந்த கதையுடைய முடிவு கதையில இல்ல, கதை முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இது என்னுடைய கருத்து. நன்றி குட்டீஸ். கதை பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.